வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th பே கமிஷனை பற்றி இப்போ ஒரு சில அப்டேட் எல்லாம் வந்தாச்சு. அதாவது பிரதமர் மோடி வந்து அந்த 8th பே கமிஷனுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸ் படி இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேபிளே வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது யாருக்கு வந்து எவ்வளோ பென்ஷன் வந்து கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட் வந்து அதிகமாக போகுது அவங்களோட பேசிக்னு சொல்லிட்டு 7th பே கமிஷனுக்கும் 8th பே கமிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளே வந்து கொடுத்துட்டாங்க. அது நம்மளோட குரூப்லேயும் வந்து வந்தாச்சு. ஆனால் அதிலே வந்து சொல்லியாச்சு இது வந்து இந்த மாதிரி தவறான நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், ஸோ அது வந்து நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தவறான நியூஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் ஏன் அதை நம்பக்கூடாது அப்படின்றதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். அதாவது 7th பே கமிஷனில் வந்து என்ன நடந்தாச்சு, 8th பே கமிஷனில் வந்து எப்படி அது நடக்கும், ஸோ அதனால் அந்த டேபிளுக்கும் நம்ம இந்த சொல்ல போகிற கருத்துக்கு வந்து என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே கமிஷன்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1947 இப்போ 2026 வரைக்கும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட பேமெண்ட் வந்து அதிகம் பண்ணுறதுக்காக அந்த ரிவிஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து பே கமிஷன். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களோட லெவலுக்கு தகுந்தாப்புல அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பே ரிவிஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ 8th பே கமிஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்து இப்போ 2026 வந்து கொடுக்கணும். ஸோ இது 7th பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட அப்ரூவல் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2014 வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சொன்னாங்களோ 8th பே கமிஷனுக்கு வந்து கவர்மெண்ட் கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 2014 7th பே கமிஷனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம் ஆச்சு. அது கிட்டத்தட்ட அதோட வேலைப்பாடெல்லாம் முடிஞ்சு பென்ஷனருக்கும் சரி இல்லை சர்வீஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கும் சரி அவங்களுக்கு வந்து பென்ஷன் பேமெண்ட்டு அதிகப்படுத்துறதுக்கான அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஸோ அது டோட்டலாக 7th பே கமிஷனில் அந்த ஃபுல் புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 800 பேஜ் கிட்ட வந்து அந்த புக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 140 பேஜுக்கான அந்த லெட்ரு. ஸோ இவ்வளோ வேலைகள் வந்து இருக்குது. அதுக்கான மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்போ 7th பே கமிஷனில் வந்து எத்தனை பேர் வந்து வேலை பண்ணியிருக்காங்க, ஸோ அதோட சீஃப் யார் இருந்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டே வந்து ரெடி ஆகலை. 8th பே கமிஷனில் வந்து யாரெல்லாம் வேலை பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் அதை உட்காந்து கேல்குலேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டே வந்து இன்னும் ரெடி ஆகாது இருக்குது. ஸோ அதனால் இது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட வேலை வந்து ரொம்ப பெரிய வேலை. ஏன்னாக்கா ஓஆர்ஓபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து பென்ஷன் ரிவிஷன் மட்டும்தான் நடக்குது. ஆனால் பே கமிஷன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தவங்களுக்கும் இது வந்து ரிவிஷன் ஆகும். அது வந்து சிவில் எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை டிஃபென்ஸ் சிவிலியனாக இருக்கலாம், இல்லை டிஃபென்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணாலும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பே கமிஷன்லையுமே வந்து பேவும் வந்து அதிகமாகும், அதே போல் பென்ஷனும் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இதுக்கு வந்து டைம் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. டைம் எடுத்து தான் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்த டேபிள் எல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க. ஸோ அதில் வந்து லாஸ்ட் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 2014 வந்து கொடுத்தாங்க 7th பே கமிஷனு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 2014 அதுக்கான அப்ரூவல் கொடுத்து தான் நம்மளுக்கு 2016 வந்து இது கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பே கமிஷனுக்குமே இப்போ 7th பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வச்சு தான் இதை வந்து கேல்குலேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம பேசல. 7th பே கமிஷன் இப்போ கொடுக்க வேண்டிய 8th பே கமிஷனுக்கு முன்னாடி என்ன நடந்தோ அதை வச்சு நம்ம அடுத்த பே கமிஷன் வந்து எப்படி இருக்குன்றது தான் பேச போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.57 வந்து இருந்தாச்சு. அதாவது அந்த 2.57 வந்து எப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 1/1/2016 அன்றைக்கி வந்து உங்களோட பேசிக் வந்து என்னவா இருந்துச்சோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.57 வந்து மல்டிப்ளை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மல்டிப்ளை பண்ண பிறகு என்ன அமௌண்ட் வருதோ அது வந்து உங்களோட பேசிக்காக வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான டிஏ வந்து ஆட் ஆகும். ஸோ இதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th பே கமிஷனுக்கும் ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வரணும். ஸோ இந்த 2.57 வந்து ஒரு கணக்கு மட்டும்தான், அதாவது ஒரு சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 7th பே கமிஷனில் இப்போ நீங்கள் டேபிள் பார்த்துருக்கீங்க. இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை விதமான அந்த பே லெவல் வந்து மல்டிப்ளை ஆன பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஏன்னா இந்த டேபிள்லேயே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பே மெட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்
டைப்பான மல்டிப்ளிகேஷன் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.57லேருந்து 2.81 வரைக்குமே போயிருக்கு. ஸோ இந்த இடைப்பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிகர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பே மெட்ரிக் தகுந்தாப்புல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து மாறுபட்டிருக்கு. ஸோ இந்த சிங்கிள் ஃபிகரில் மட்டுமே இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகலை, பல மாறுபட்ட ஃபிகர்லையும் வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வரதுனாலே நம்மளுக்கு வந்து இவ்வளோ இதில் மட்டும்தான் கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேயுமே வந்து ஊர்ஜிதமாக வந்து இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரி. ஸோ ஒருத்தர் வந்து புதுசாக வந்து எம்ப்ளாயாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th பே கமிஷனில் 18,000 வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னவா இருந்துச்சுனாக்கா 7,000 இருந்தாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 8th பே கமிஷன்லையும் ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பே மெட்ரிக்கோட அமௌண்ட் வந்து 18,000லேருந்து எவ்வளோ அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஸோ அதுக்கு தகுந்தாப்புலையும் இது வந்து கேல்குலேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/1/2016 டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 125% வந்து இருந்தாச்சு. ஸோ நம்ம ஏன் இங்கே வந்து டிஏ வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இதில் வந்து அந்த டைமில் எவ்வளோ டிஏ இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த பே கமிஷனோட ரிப்போர்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இதோட கேல்குலேஷன் விலைவாசி எப்படி வந்து அதிகமாகுதோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் எம்ப்ளாயிஸ்க்கும் சரி பென்ஷனுக்கும் சரி அவங்களோட பேசிக்கை வந்து ரிவேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு 6 மாதத்துக்கு வந்து டிஏ வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அந்த விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்பில் தான் நம்மளோட பேசிக்கும் வந்து மாறுபடும். ஸோ இப்போ இந்த 8th பே கமிஷனுக்கு தகுந்தாப்புல இப்போ என்னெல்லாம் சேஞ்ச் வந்து கொண்டு வரணும், என்னெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1/1/2026 நம்மளுக்கு 8th பே கமிஷன் வந்து கிடைக்கணும். ஸோ இதுக்கான அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1 வருஷம் கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து நம்மளுக்கு லேட்டாக தான் அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த 1 வருஷத்தான எஃபர்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த 2026லேயே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருவானாக்கா கண்டிப்பாக அது வந்து சாத்தியமே கிடையாது. இது நெருங்கி 2027 2028 தான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2025க்கு அப்புறம் இப்போ வந்து 1/1/2025 நம்மளுக்கு வந்து டிஏ வந்து கிடைக்கணும். ஸோ டிஏ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 டைம் வந்து நம்மளுக்கு இன்னுமே வந்து டிஏ வந்து அதிகரிக்கிறதுக்கான டைம் பீரியட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2025 வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே கேல்குலேஷன் பண்ணி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2025 ஒரு டிஏ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு அதிகமாகி வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலாக 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு வந்து டிஏ கிடைக்கணும். ஸோ இந்த 3 டைம் வந்து நம்மளுக்கு டிஏ வந்து கிடைக்கிறதுக்கு வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 53% வந்து டிஏ கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த 8th பே கமிஷனுக்கான டேபிள் வந்து ரிவிஷன் பண்ணுறவங்க ஸோ எதோட அடிப்படையில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பொய்யான தகவலுக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு ஃபிகர் வச்சு இப்போ இங்கே வந்து 2.57 வந்து நம்ம 2.4லையோ இல்லை 2.6லையோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடலாம் இவ்வளோ வந்து மல்டிப்ளை ஆக போகுது, இந்த உங்களோட பேசிக் வந்து இதில் வந்து பெருக்கிட்டு எவ்வளோ வருது அது வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டான ஃபிகர் வேணும் அப்படின்னாக்கா ஒன்று வந்து நம்மளோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏ எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து தெரியாத பட்சத்தில் 8th பே கமிஷனில் வந்து நம்மளுக்கு என்ன வந்து ரிவிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எது வரைக்கும் கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி வந்து விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இவ்வளோ வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டரியோ இல்லை டிஏக்கு தகுந்தாப்புல எவ்வளோ வந்து கணக்கீடு பண்ணி சொல்கிறாங்களோ அது வரைக்கும் இது வந்து யாராலுமே அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. பொய்யான தகவல் சொல்லி உங்களோட மண்டையை வந்து குழப்பலாம். இல்லை வியூஸுக்காக இப்போ 8th பே கமிஷன் பற்றி நம்ம பேச வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதிகப்படியாக அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அது வந்து தேட வந்து ஆரம்பிப்பீங்க. அப்போ அது ரிலேட்டடான இருக்க வீடியோ வந்து பார்த்து ஒரு பொய்யான தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதுதான் கிடைக்க போகுதுன்ற அந்த கற்பனையாக வந்து இருப்பீங்க. ஸோ அதனால் எது வரைக்கும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கிடைக்கலையோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏ வந்து 1/1/2026 வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலையோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8th பே கமிஷன் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி லெவல் பே. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பே மெட்ரிக் வந்து 18,000 வந்து நிர்ணயிச்சாங்க, 7,000லேருந்து 18,000. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் பே மெட்ரிக் வந்து அதிகரித்து கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே இங்கே வந்து தெரியல. ஒரு தோராயமான கணக்கு வேணால் உங்களுக்கு வந்து போட்டு சொல்லலாமே தவிர அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சரியான முறையிலையோ இல்லை ஆத்தரைஸ்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து லெட்டர் வந்து கொடுக்கலையோ அது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2.57க்கு பதிலாக நீங்கள் வந்து 1.5யோ இல்லை 2.4
0.3யோ ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஃபிகரை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் உங்ககிட்டயே வச்சுக்கலாம். ஆனால் அது மூலமா எந்த ஒரு பயனும் வந்து உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. இது வரைக்கும் கவர்மெண்ட்டு இந்த ஃபிகரில் தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் லெட்டர் கொடுக்கலையோ அது வரைக்கும். ஸோ 8th pay கமிஷனை பற்றி என்னெல்லாம் அப்டேட் வருதோ ஆத்தரைஸ்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸோ அந்த அப்டேட் எல்லாம் கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ சரியான தகவல் பார்த்து உங்களோட பென்ஷன் வந்து சரியான முறையில் வந்து அப்டேட் ஆகுதா ரிவிஷன் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இனிமேல்ட்டு வரப்போகிறது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்ததே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். இப்போ ORP3வே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பென்ஷன் ஒர்க் வந்து கிடைக்காது இருக்குது. ORP2ஓட இன்ஸ்டால்மெண்ட்டும் 3rd இன்ஸ்டால்மெண்ட் 4th இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் பாருங்கள். 8th pay கமிஷன் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணமோ எப்போ வந்து கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபைனலைஸ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த டைமில் நம்ம கால்குலேட் பண்ணியும் உங்களுக்கு வந்து காட்டுவோம். உங்களுக்கு வந்து இந்த பேசிக் பே இருக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்து அந்த டைமில் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டில் இருக்கிற உங்களோட ப்ராப்ளத்தை பென்ஷன் சம்மந்தமாக என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி வச்சிங்கனாலே அந்த டைமில் உங்களுக்கு வந்து சரியான பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணணும் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நம்மளோட சேனல் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட பென்ஷன் சம்மந்தமான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா சேனலில் இருக்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி மெம்பர் ஆகிட்டு நீங்கள் நம்மளோட சேனலுக்கு வந்து கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ உங்களோட சந்தேகத்துக்கு ஏற்று நம்ம மூலியமாகவே அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து மெம்பர் ஆகணும். ஸோ மெம்பர் ஆகிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி வரலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.